வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரம்யா வந்து சுபி மேலே இருக்கிற பொறாமையினால் ஒரு சில விஷயங்கள் சுபியை பற்றி கமருதீன் அண்ட் தென் பார்வதி கிட்ட வந்து ஷேர் பண்ணுறாங்க. என்ன அப்படின்றத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ ரம்யா தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிக காயின்ஸ் வந்து வின் பண்ணியிருக்க வேண்டியது, பட் சுபியை வந்து வின் பண்ண வச்சுட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் QC டீம். ஸோ இப்போ சுபி வந்து வின் பண்ணிட்டதுனால ரம்யாவோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, நான் வந்து எனக்கு கீழே வேலை செஞ்சவங்களுக்கு எல்லாருக்கும் காயினை கொடுத்துட்டேன். ஸோ மக்கள் மத்தியில் எனக்கு நல்ல ஒரு அபிப்பிராயம் கிடைக்கும். ஸோ எனக்கு வந்து நிறைய ஓட்டிங்ஸ் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அவங்களோட மைண்ட் செட்டில் அந்த இது இருக்குது. அதை வந்து ஷேரும் பண்ணாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் பண்ணது கரெக்டுப்பா, மக்கள் வந்து என்னை பாராட்டியிருப்பாங்க, பாசிட்டிவாக என்னை பற்றி வெளியே தெரிஞ்சிருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அப்படியே ஆப்போசிட்டாக வந்து பார்த்திங்கன்னா சுபிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவ் தான் வந்து வெளியே போயிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சுபிக்கு மட்டும் கிடையாது, விஜய் பார்வதி அண்ட் தென் இவர் திவாகர் அண்ட் தென் சுபி, இவங்க 3 பேருக்கும் வந்து ஏதோ டீலிங் வச்சுக்கிட்டீங்க, அதனால தான் இந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஸோ வெளியும் வந்து தப்பாக ஏதாவது ப்ரொஜெக்ட் ஆகிருக்கும் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. ஸோ முக்கியமாக சுபியை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி அவங்க கதையில் என்ன சொன்னாங்க பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் நான் வந்து வின் பண்ணேன் அப்படின்னா இந்த அமௌண்ட்டை எடுத்துகிட்டு போய் நான் வந்து எல்லாருக்கும் வந்து கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்லியிருப்பாங்க போல். ஸோ அதை வந்து மென்ஷன் பண்ணி இங்கே வந்து ஒரு ப்ளே பண்ணுறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, கமருதீன்கிட்ட ஒரு விஷயம் சொல்கிறாங்க. சுபி வந்து இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுத்துட்டு அதை காப்பாற்றினாங்களா? இல்லை. அண்ட் தென் மற்றவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காயின் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க இன்கேஸ் ஜெயித்தாலுமே வந்து அதை எடுத்துன்னு போய் மற்றவங்களுக்கெல்லாம் கொடுப்பாங்களா? அவங்க வீட்டை சரி பண்ணுறதுக்கும் அவங்க சுயநலத்துக்காக தான் அதை வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி விஜய் பார்வதியும் கூட சேர்ந்து எசப்படுவாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் விஷயம் வந்து ரம்யாவை பற்றின ஒரு கேரக்டரை ஒரு டிஃபைன் பண்ணுது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா எஸ், அவங்க வந்து கொடுத்தாங்க அவங்களுக்கு கீழே இருக்கவங்களுக்கு, பட் சுபிக்ஷாவோட பிளான் என்ன அப்படின்னா, அவங்களுக்காக ஒர்க் பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்தாகணும் காயின்ஸ். ஸோ கனியக்காகவும் அவங்க ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்க. கெமியும் அந்தளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணல. விக்ரமும் வந்து பார்த்திங்கன்னா உனக்காக தான் நான் பண்ணேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. வியானாக்கும் அவங்களுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, அவங்களுக்கு கொடுக்கவே தேவையில்லை, நாமினேஷன் ஃபீ பாஸ் அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. இதுதான் அவங்களோட கால்குலேஷன். ஸோ ரம்யா வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை வேறு மாதிரி வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. விச் மீன்ஸ் அவங்க வந்து கதையில் நான் மற்றவங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் இங்கே சுயநலமாக அவங்க வந்து இருந்து ஜெயிச்சிருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் எப்படி ஜெயிச்சா இவங்க போய் எல்லாருக்கும் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நெகட்டிவ் ஷேடில் வந்து பேசினது பார்க்க முடிஞ்சுது. ஸோ மேபி அவங்க சொன்னது கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக விஜய் சேதுபதி சார் வந்து அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவார். ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கும், நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம். பட் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் இந்த வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பாய்.